ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மாதிரி ஹார்ட் க்ரோஷேட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி த்ரெட் எடுத்திருக்கேன், 3mm ஹூக், அதுக்கப்புறம் செக்யூர் பண்ணுறதுக்கு சேஃப்டி பின்ஸ், இந்த மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க. எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சிசர்ஸ். இனி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு நான் வந்து மேஜிக் சர்க்கிள் வந்து போட்டுக்க போகிறேன். இதுதான் ரவுண்ட் 1. இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே நம்ம 6 சிங்கிள் க்ரோஷே வந்து போடணும். மேஜிக் சர்க்கிளை ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு செயின் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்குள்ளே வந்து 6 சிங்கிள் க்ரோஷேஸ் வந்து போட்டுக்கோங்க. சிக்ஸ் சிங்கிள் க்ரோஷே இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த த்ரெட்டை பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா இது வந்து டைட் ஆயிரும். இப்போ இதில் வந்து 6 ஸ்டிச்சஸ் வந்து இருக்குது. இனி ரவுண்ட் 2 வந்து ஒரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே வந்து போடணும். நம்மளுக்கு வந்து அப்போ டோட்டலாக 12 வந்து கிடைக்கும். நம்ம இதை அப்படியே கண்டினியூ பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கவுண்ட் வந்து மிஸ் ஆயிரும். அதை செக்யூர் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்து அதில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். இனி வந்து எல்லாத்துலேயும் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ரவுண்ட் 2 வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ வந்து நான் ரவுண்ட் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறேன். இப்போ டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 12 ஸ்டிச்சஸ் வந்து இருக்கும். இனி ரவுண்ட் 3 வந்து எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டுகிட்டே வரணும். நம்மளுக்கு 12 தான் இருக்கும். அப்பையும் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ரவுண்ட் 3. அதே மாதிரி மறுபடியும் ரவுண்ட் 4க்கும் ஒரு சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டுகிட்டே வரணும். ரவுண்ட் 3 and 4 வந்து சேம் தான். ஒரு சிங்கிள் க்ரோஷே வந்து ஒரு ஸ்டிச்லேயும் போட்டுகிட்டே வரணும். போட்டு ரவுண்ட் 3 and 4 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரவுண்ட் 3 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு டைம் போட்டோம்னா ரவுண்ட் 4. இப்போ நான் ரவுண்ட் 4 வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த மாதிரி த்ரெட் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்துட்டு பண்ணணும். நான் வந்து ஆல்ரெடி இதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு பீஸுன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிறது செகண்ட் பீஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் பீஸில் வந்துட்டு 6 சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டுக்கணும். நீங்கள் போடும்போது இந்த செக்யூர் பண்ணுறதை மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ஒர்க் வந்து ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா நம்மளுக்கு வந்து கவுண்ட் மிஸ் ஆயிரும். இப்போ நான் இதில் வந்து 6 சிங்கிள் க்ரோஷே வந்து கண்டினியூ பண்ணிக்க போகிறேன். அப்படியே
இப்போ 6 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறமா நம்ம அந்த பீஸை வந்து இது கூட ஜாயின் பண்ண போகிறோம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம த்ரெட் விட்டு கட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சில் வந்துட்டு இந்த மாதிரி நீடில் உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற த்ரெட்டை வந்து இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பீஸில் இருக்கிற த்ரெட்டை வந்து அதே மாதிரி மேலே கொண்டு வந்து அதை அப்படியே சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுடணும். அவ்வளோதான். இப்படி தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இனி நெக்ஸ்ட் எப்படி கண்டினியூ பண்ணுறோன்னா, இதில் வந்து 12 ஸ்டிச்சஸ் இருக்குல்ல, அந்த 12 ஸ்டிச்சஸ் அப்படியே போட்டுட்டு திருப்பி பேலன்ஸ் இருக்கிற 6 ஸ்டிச்சஸ் வந்து இதில் கண்டினியூ பண்ணணும். இப்போ சொல்லப்போனால் ஒரு சிங்கிள் க்ரோஷே வந்து 2 பீஸ்லேயும் வந்து போடணும். அவ்வளோதான் ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம இதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். நம்ம சேஃப்டி பின் எங்கே வச்சுருக்கோமோ அது வரைக்கும் ஒரு சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டுகிட்டே வரணும். அப்படி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இந்த 2 பீஸும் ஜாயின் ஆயிரும். ரவுண்ட் 5 வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ இந்த சென்டர் போர்ஷனும் வந்து நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் போட்டுட்டு வரணும். எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. நம்ம பேலன்ஸ் இருக்க ஸ்டிச்சஸில் வந்து எப்படி ஒரு சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த சென்டர்லேயும் போடணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம எப்பயும் போல் ஒரு சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டுட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். இந்த சேஃப்டி பின் இருக்கிற வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தோம்னா இந்த ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அவ்வளோதான். அந்த சென்டர் போர்ஷன் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம எதுவுமே பண்ணாமல் அங்கேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வந்துடுங்க. இந்த ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ ரவுண்ட் 5 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரவுண்ட் 6 வந்து இன்னும் எப்படி போடணுன்னா, சிங்கிள் க்ரோஷே வந்து 2 ஸ்டிச்சஸில் போட்டுட்டு அப்புறம் ஒரு டிக்ரீஸ் பண்ணணும். எப்படின்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே அப்புறம் ஒரு டிக்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே அப்புறம் ஒரு டிக்ரீஸ், இந்த மாதிரி பண்ணிகிட்டே வரணும். இப்போ நான் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு லூப் மட்டும் ஃப்ரண்ட் லூப் மட்டும் எடுத்துகிட்டு ட்விஸ்ட் பண்ணி இன்னொரு இதில் வந்து விட்டுட்டு அதுலேயும் ஃப்ரண்ட் லூப் மட்டும் இப்படி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா 2 லூப் வெளியே இப்படி எடுத்துகிட்டு மறுபடியும் 2 லூப் வெளியே இப்படி எடுத்துட்டோம்னா டிக்ரீஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும், மறுபடியும் ஒரு சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டுக்கணும், அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் டிக்ரீஸ் பண்ணணும். அது எப்படின்னா இப்படி ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் இந்த மாதிரி நீடில் விட்டு எடுத்துகிட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி பக்கத்து ஸ்டிச்சில் இருக்கிற ஃப்ரண்ட் லூப்பில் எடுத்துகிட்டு 2 லூப் விட்டு இப்படி வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் 2 லூப் விட்டு இப்படி வெளியே எடுக்கணும். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக பண்ணோன்னா இந்த ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ ரவுண்ட் 6 வந்து முடிஞ்சிருச்சு. ரவுண்ட் 7 வந்து எப்படி போடணுன்னா, இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு ஸ்டிச்சஸ்லேயும் போட்டுட்டு வரணும். ஆல்ரெடி 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். மறுபடியும் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு ஸ்டிச்சஸில் போட்டோன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட்லேயும் 18 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இந்த செக்யூர் பண்ணுறதை மட்டும் ஒரு ரவுண்ட்லேயும் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த ரவுண்டில் வந்து எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு இந்த ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன்.
இதே மாதிரி ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வந்து இந்த ரவுண்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இனி ரவுண்ட் 8 வந்து எப்படி போடணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ், அந்த மாதிரி நம்ம ரவுண்ட் 6ல் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ் பண்ணியிருப்போம். இப்போது வந்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் விட்டுட்டு டிக்ரீஸ் பண்ணணும். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே இந்த மாதிரி போட்டுக்கணும். அப்புறமா டிக்ரீஸ்க்கு ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் இந்த மாதிரி நீடில் விட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி பக்கத்து ஸ்டிச்லேயும் ஃப்ரண்ட் லூப், அதுக்கப்புறம் 2 லூப் வெளியே, அப்புறம் 2 லூப் வெளியே, இப்படி பண்ணோன்னா டிக்ரீஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா வந்து இதே மாதிரி கண்டினியூ பண்ணி இந்த ரவுண்ட் 8 வந்து நம்ம முடிக்க போகிறோம். ரவுண்ட் 9 வந்து அதே மாதிரி தான் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு ஸ்டிச்லேயும் போட்டுகிட்டே வரணும். ரவுண்ட் 8ல் வந்து நம்மளுக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கும் ஃபைனலாக. அதே மாதிரி ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிக்கும் போது ரவுண்ட் 9லேயும் 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ ரவுண்ட் 9 முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம வந்து காட்டன் வச்சு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்த ரவுண்டில் வந்து நம்மளால் ஸ்டஃப் பண்ண முடியாது, ஏன்னா வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆயிரும். அதனால ரவுண்ட் 9 இல்லைனா ரவுண்ட் 8ல் கூட நீங்கள் அந்த ஸ்டஃபிங் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் முடிஞ்சதுக்கப்புறமா டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் நம்ம டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 6 ஸ்டிச்சஸ் வந்து ஃபைனலாக இருக்கும். இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். இப்போ ரவுண்ட் 10 பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய த்ரெட்டாக விட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சுக்கு உள்ளே விட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கணும். த்ரெட்டை வந்து இப்படி உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸ்லையும் நம்ம இந்த த்ரெட்டை உள்ளே விட்டு இப்படி வெளியே எடுக்க போகிறோம். இப்படி உள்ளே விட்டு வெளியே எடுத்துகிட்டு ஃபைனலாக அந்த த்ரெட்டை பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா இந்த ஹோல் வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்போ நான் எல்லா இதுலேயும் இந்த மாதிரி விட்டு முடித்ததுக்கப்புறமா நான் வந்து இந்த த்ரெட்டை பிடிச்சி இப்படி இழுத்தேன்னா அந்த ஹோல் வந்து இப்படி அழகாக க்ளோஸ் ஆயிரும். எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை வந்து நீங்கள் அங்கங்கே இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி அங்கங்கே விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துருவேன். அவ்வளோதான், நம்ம ஹார்ட் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் கீ செயின்ஸ் இல்லைனா ஏதாவது டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கண்டிப்பாக இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.